அடிமை. ஒருவன் தன் அடிமையை சிறு பிராயம் முதல் இளக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான். வீட்டில் பணிபுரியும் வேலைக்காரர் தன்னுடைய நிலைமையை அறிந்து வேலை பார்க்க வேண்டும். தன்னுடைய எஜமான் தன்னிடம் அன்பாக பழகுவதையும் ஆதரவு கொடுப்பதையும் தன்னுடைய சுயநலத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. எஜமான் தன்னுடைய அடிமையை சிறு பிராயம் முதல் இளக்காரமாக வளர்த்தாலும் அடிமை அடிமையாகத்தான் இருப்பான். அவன் ஒருபோதும் தன்னுடைய எஜமானுக்கு புத்திரனாக மாட்டான். ஆனால் நம்முடைய வேலைக்காரருக்கு நாம் அளவுக்கு அதிகமாக சலுகை கொடுக்கும் போது தங்களுக்கு அதிக உரிமை இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். கெட்ட குமாரன் புத்தி தெளிந்து தன்னுடைய தகப்பனிடம் வந்து, நான் உம்முடைய புத்திரன் என்று சொல்லுவதற்கு பாத்திரன் அல்ல என்று பணிவோடு சொன்னான். கட்டுப்பாடு இல்லாமல் சலுகை காட்டப்படுகிற அடிமையோ தன் எஜமானிடம், நான் உம்முடைய புத்திரன் என்று சொல்லுவதற்கு பாத்திரவான் என்று பெருமையோடு சொல்லுவான். தன்னுடைய எஜமானோடு தன்னை சமமாக நினைத்துக் கொள்வான். ஒருவேளை எஜமானுடைய சொத்தில் தனக்கு பங்கு கேட்டாலும் கேட்பான். புத்திர சுவீகார உரிமைக்கு தன்னை பங்காளியாக நினைத்துக் கொள்வான். நம்முடைய வேலைக்காரர் மீது நாம் அன்பு கூற வேண்டும். அதே வேளையில் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சலுகைகளை கொடுத்து பின்பு அவஸ்தைப்படக்கூடாது.